ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னால் உங்கள் வார்த்தைகள் 3 வாயில்களை கடந்து செல்லட்டும். இது உண்மையா, இது அவசியமா, இது நாகரீகமா, அது உணர்ந்ததுக்கப்புறமா பேசலாம். கசப்பான உண்மை. உடன் பிறந்த சகோதரனோ சகோதரியோ இனிமேல் நம்மால் ஒரு நையா பைசாக்கு பிரயோஜனம் இல்லைன்னா தானாக விலகி போயிடுவா. வீட்டிற்கு வந்த மருமகள் உயிரை கொடுத்து மாமியாரை பார்த்துட்டாலும் தம் மாமியார் பெற்ற மகளுக்கு ஈடாகவே என்றைக்குமே ஈடாக நினைக்க மாட்டா. பொண்ணு ஒன்று இருந்துருத்துன்னா அவ்வளோதான், பொண்ணு இல்லைன்னா அவள் தான் பொண்ணு. அது உணர்ந்த பேர் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். வயதான பெற்றோர் பெரும்பாலும் வசதியுடன் இருக்கும் மகனிடம் இருக்கவே விரும்புவார்கள். அப்படியா? கொட்டி கொடுத்தாலும் அள்ளி அணைத்தாலும் நம் மனைவியோ குழந்தைகளோ ஒரு குறிப்பிட்ட வயதில் எனக்கு அப்படி என்ன செஞ்சு கிழிச்சிங்கன்னு கேட்காம விடமாட்டான். 70 வயசுக்கு மேலே வாழாமல் இருப்பது உத்தமம். நான் பார்த்தவரை பெரும்பாலான வயோதிகர்கள் நாய்விடாத பாடு தான் படுறா. உடன் பிறந்த அண்ணன் தம்பியை தவிர வேறு எந்த நபரும் அடுத்த வீட்டு பெண்களை சகோதரிகளாக ஏற்றுக்கொள்வதில்லை. தோள் கொடுக்கும் உறவுகளை விட காலை வாரும் உறவுகளே அதிகம். ஒன்று வார்த்தையால் அல்லது செயல்களால். கரெக்ட் தானே? நடந்து முடிந்த ஒன்றை நம்மால் மாற்ற முடியாது. இதுவரை நடந்த அனைத்தையும் இறைவன் செயல்னு ஏற்றுக்கோங்கோ. இனி நடக்கப்போகும் எதையும் இப்போது நிர்ணயிக்க முடியாது. காலத்தின் கைகளில் அதை விட்டுடுங்க. ஆனால் இப்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயலை முடிந்தவரை சிறப்பாக செய்யுங்கோ. நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நொடியை சிறப்பாக வாழ முயற்சி செய்யுங்கள். உங்கள் வாழ்வின் ஒரு நொடி இப்போது உங்கள் கையில். திறந்த புத்தகமாய் சிலருடைய வாழ்க்கை இருந்தாலும் அதிலும் மௌனமாய் வாசிக்க வேண்டிய பக்கங்கள் உண்டு. யாருக்கெல்லாம் நன்மை செய்தாய் என்று நினைவில் வைக்காதே. யாருக்கும் தீமை செய்யக்கூடாதுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கோ. காலம் என்னும் நீதிமன்றத்தில் தீர்ப்புகள் சற்று தாமதமாகலாம். ஆனால் ஒவ்வொரு தீர்ப்பும் நீங்கள் எதிர்பார்க்கிறத விட தரமாக எழுதப்படும். போராடிக்கொண்டே வாழாதீர்கள். வாழ்க்கை அர்த்தமற்றது, கரைந்துவிடும். வாழ்ந்து கொண்டே போராடுங்கள். வாழ்க்கை வசந்தமாகும். வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க 2 வழிதான். ஒன்று, நம்முடைய பிரச்சனையை அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது. 2, அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் நம்ம தலையிடக்கூடாது. மற்றவங்க தோள் மீது ஏறி நின்று தன்னை உயரமாக காட்டிக்கிறத விட உண்மையான உயரத்தை வெளிக்காட்டுபவனே சிறந்த தன்னம்பிக்கையாளன். பயணத்தை நினைத்து வருந்தாதே, பாதையை நினைத்து கலங்காதே, முக்காலமும் நானே உனது துணை அப்படின்னு பகவான் சொல்கிறார். தம்மபாதத்தில் புத்த பெருமானோட பிரபலமான கூற்று ஒன்று இருக்கும். நீ என்ன நினைத்தாயோ நீ அங்கே இருப்பாய். இன்று நீங்கள் இருக்கிறது நேற்றைய சிந்தனையின் விளைவு. இன்று நீ எதை நினைக்கிறியோ அதை நாளையா மாறப்போகிற. சிந்திக்கிறது விதையை விதைக்கிறதாகும். அப்புறம் பழம் வெட்டும்போது அழக்கூடாது. நம்ம எதை விதைச்சோமோ அதைத்தான் அறுவடை செய்வோம். உறவானாலும் சரி, உடன்பிறப்பானாலும் சரி, காசு பணம் என வந்தால் இங்கே எல்லோரும் சுயநலவாதி தான். மௌனம், அமைதி. தான் பேசுகிற வார்த்தைகள் மட்டும்தான் சரின்னு வாதாடுறவங்க மத்தியில் உங்கள் அமைதியை மட்டும் ஆயுதமாக வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வாறு பேச கற்றுக்கொள்கிறீர்களோ அதே போல் மௌனத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள். பேச்சு உங்களுக்கு வழிகாட்டலாம், ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் மௌனம் உங்களை பாதுகாக்கும். மௌனம் சிலரது கோபத்தின் வெளிப்பாடு, சிலருக்கோ நிரந்தரமான சுதந்திரம். உங்களை தவிர வேறு யாரும் உங்களுக்கு அமைதியை தர முடியாது. கவனமாக கையாளப்படாவிட்டால் மீண்டு வர முடியாத போகும் அளவுக்கு நொறுங்கி போகும் வாழ்க்கை என்னும் கண்ணாடி. குடிசையில் இருந்தாலும் கோபுரத்தில் இருந்தாலும் உன் மனதை பொறுத்துதான் உனக்கு சந்தோஷம். தனக்கு தேவை என்றால் மட்டும் தரையிறங்கும் கழுகை போல் இருங்கள்.
எப்போதும் இறங்கி போனால் நம்ம இளக்காரமாக நினச்சிடுவா. இறைவனிடம் கேட்பதெல்லாம் 2 விஷயந்தான். இறுதி மூச்சு வரை என் உழைப்பில் நான் உண்ண வேண்டும். இன்னொருவருக்கு பாரமாக இருக்கும்படி பெரிதாக வியாதி எதுவும் வந்துவிடக்கூடாது. இது போதும். எப்போதும் எதையுமே இழப்பதற்கு தயாராக இருந்து பாருங்கள். நம்பிக்கை துரோகிலாம் தோத்தே போயிடுவாங்க. மனிதர்களை பற்றிய ரகசியங்கள். 7 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடிக்கும் நட்பு வாழ்நாள் முழுதும் நீடிக்குமாம். அடிக்கடி ஒருவர் நினைவு வந்து கொண்டிருந்தால் அவரும் உங்களை நினச்சின்னு இருக்காராம். எல்லாற்றுக்கும் எரிச்சப்படுறீங்கன்னா யாரையோ மிஸ் பண்ணுறீங்களாம். குழுவாக அமர்ந்திருக்கையில் யாராவது ஜோக் சொன்னால் வாய்விட்டு சிரித்து கொண்டே யாரை பார்க்கிறீர்களோ அவர்தான் உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர். நாளொன்றுக்கு 4-5 பாடலையாவது கேட்குறவங்களுக்கு நினைவாற்றல் கூடுமா? உங்கள் மனதை யாராவது காயப்படுத்தியிருந்தால் அவரை மன்னிப்பதற்கு உங்கள் மூளை சரியாக 6 முதல் 8 மாதம் அவகாசம் எடுத்துக்குமாம். ஸோ நீ என்னதான் நல்லதே செஞ்சிருந்தாலும் நீ தெரியாமல் செஞ்ச சின்ன தவறை சொல்லி காட்டும் உலகம் இது. யாரையும் நம்பாத. ஓடி ஓடி உதவி செய்யும் வரைதான் ஒவ்வொருவராலும் மதிக்கப்படுவாய். ஒரு முறை மறுத்துப்பார், அடுத்த முறையே நீ மறக்கப்படுவாய். உலகிலேயே நீ திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் உன் மனசாட்சி மட்டும்தான். கடந்து போக கற்றுக்கொள். மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களும் நியாயங்கள் தேடின்னு இருந்தால் நிம்மதி இருக்காது. அடுத்தவர்கள் நம்ம பற்றி என்ன எண்ணுகிறார்கள் என்பது அனாவசியமாகிறது. நம்ம பற்றி நாம் என்ன எண்ணுகிறோம் என்பதே அவசியமானது. ஸோ வாழ்க்கையில் யாரையும் குறைச்சி மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நாம் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம், ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், காலம் நம்மை விட சக்தி வாய்ந்தது. விவாதம் செய்வதை விட விலகி செல்வதே மேல். புரியாத உறவுகளுக்கு மத்தியில். ஸோ இந்த உலகத்தில் எந்த பொருளும் 2 முறை தான் அழகாக தெரியும். 1 அதை அடையிறதுக்கு முன்னால், 2 அதை இழந்ததுக்கு அப்புறமா. கரெக்டு தானே? யாருக்கும் கொடுத்து வாழாமல் போனாலும் யாரையும் கெடுத்து வாழ்ந்து விடாதே. கொடுத்தது கைவிடாது, எடுத்தது கை கொடுக்காது. உள்ளம் முழுதும் அழுக்குகளை வைத்து கொண்டு வெளிப்புறத்தை அழகாக்குவதில் எந்த பயனும் இல்லை. உங்களை யாராவது 1 அடி தள்ளி வைப்பது போல் உணர்ந்தால் நீங்கள் அவர்களை 10 அடி தள்ளி வைக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது யாராக இருந்தாலும் சரி. விட்டு கொடுத்து போவதாலே நம் மதிப்பு மற்றவர்களுக்கு தெரியாமல் போய்விடும். முதல் முறை யோசித்தால்தான் யோசனை, பலமுறை யோசித்தால் அதுக்கு பேர் குழப்பம். முகத்துக்கு நேராக கேட்க வேண்டிய கேள்விகளும் சொல்ல வேண்டிய பதில்களும் காட்ட வேண்டிய கோபங்களும் நிரூபிக்க வேண்டிய நியாயங்களும் 1000 இருந்தும் நாம் மௌனமாக இருப்பதற்கு ஒரே காரணம் உறவுகள் வேண்டும் என்றுதான். எல்லார் அழுகையும் ஒரே அர்த்தம் கொண்டதல்ல, எல்லார் சிரிப்பும் ஒரே நோக்கத்தை கொண்டதல்ல. ஸோ இவ்வுலகில் அனைவரும் உன்னை திரும்பி பார்க்கணும் என்றால் நீ யாரையும் திரும்பி பார்க்காத. சிம்பிள் இல்லையா? அறிவு சொல்லும் என்ன பேசணும்னு, திறமை சொல்லும் எப்படி பேசணும்னு. அப்போது எவ்வளோ பேசணுங்கிறத அனுபவம் சொல்லும். என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு எண்ணங்கள் நல்லா இருந்தால் மனசு நல்லா இருக்கும். அவ்வளோதான். சரியா? ஸோ